إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்ஆவுடைய தினத்தில் அவனால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் பள்ளியிலே நாம் அனைவரும் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபாக்கள், மக்கள், நல்லவர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் நிலவரமாக என்று சொல்லி என்னுடைய ஜும்ஆவுரை ஆரம்பித்தேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கமானது உலகத்தில் உள்ள எந்த ஒரு கொள்கை கோட்பாடிலிருந்தும் தனித்து விளங்குகிற வகையில் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாத்தை முழுமையான அளவிலே பின்பற்றுவதற்கு, அதில் நுழைவதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். வலா தத்தபிஉ குத்துவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிப்படைகளை பின்பற்றி நடக்காதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று திருமலை குர்ஆனிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் என்று திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டார். அந்த கருத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகிறார்களா என்று சொன்னால், ஏதோ ஓரளவுக்கு தங்களால் முடிந்த அளவுக்கு என்று சொல்லக்கூடிய அளவு கூட இல்லாமல் தங்களுக்கு எப்போதெல்லாம் நன்மைகள் இருக்கிறதோ, செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போது மட்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தை கையெழுத்தக்கூடியவர்களாகவும், மற்ற உலக நோக்கங்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை சூறவிடக்கூடிய நிலையில இன்றைக்கு முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து நன்மையான காரியங்களிலே போட்டி போடக்கூடிய வகையில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்திகளை, ஏராளமான செய்திகளை நாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் காண்கிறோம். அது பற்றியுள்ள சில விவரங்களில் தான் நேற்றைய சென்ற ஜும்ஆவிலே நன்மையான விஷயங்களில் நாம் முனைப்பாக செயல்பட வேண்டும், உந்த வேண்டும், போட்டி போட வேண்டும் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நன்மைகளை செய்து காட்டியிருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு கூடியிருக்கிறார்கள் என்பதை பற்றியுள்ள விவரத்தை கடந்த ஜும்ஆவிலே பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க, நாம் அந்த விஷயங்களை பார்த்தால் மேலும் நம்முடைய செயல்பாடுகளை நன்மைப்பால் கொண்டு செல்வதற்கு
மறுமையினுடைய நன்மைகளை அல்லாஹ்வுடைய ஓப்பை பெறுவதற்கு அது வழிவகுக்கும் என்கிற அடிப்படையில் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் கோடித்து காட்டுகிறேன். அன்பிற்குரியவர்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நன்மையான விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது நன்மையான செயல்களிலே முந்துங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கையில் தனியாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் எல்லா விதமான தீமையான செயல்களை விட்டு விலகி இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டுகிற வகையில் அல்லாஹ்வுடைய உங்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அதனுடைய நன்மைகளை மறுமை அடைவது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் மனிதநேயமிக்க மனிதர்களாக சிறந்த சமுதாயமாக நீங்கள் விளங்குவீர்கள் திகழ்வீர்கள் என்ற அடிப்படையில் எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை நாம் போட்டி போட வேண்டும் என்ற அந்த கருத்தில் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சொல்லித்தருகிறார். நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சொல்லும் பொழுது நன்மையான விஷயங்களிலே நீங்கள் முந்துங்கள், ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு போக வேண்டும். எப்படி சஹாபாக்கள் நன்மை என்று தெரிந்த பிறகு அதில் சுணக்கம் காட்ட மாட்டார்களோ, சோம்பி கிடக்க மாட்டார்களோ, பலகீனப்பட்டு இருக்க மாட்டார்களோ, அது மாதிரியான ஒரு நன்மையை தேடக்கூடிய நண்பர்களாக நாம் திகழ வேண்டும் என்று திருமலை குர்ஆனில் அல்லாஹ் சொன்னாலுமே நன்மையான விஷயங்களை நீங்கள் முந்துங்கள், போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாலும் திருமலை குர்ஆனில் சொல்லித் தருகிறார். அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான விஷயத்திலே எந்த அளவுக்கு நாம் உழைப்பு காட்ட வேண்டும் என்பதை மிக தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பாஜிபில் அமால் சாலிஹத்தை முதல் பார்த்துனா ஃபகராயிலே முகதிமி இரவுகிறவே இரவு சூழ்ந்த இரவை போல குழப்பத்தை அஞ்சுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரவு சூழ்ந்த இரவை போல குழப்பம் வருகிறதே, அந்த குழப்பத்தை அஞ்சி நன்மையான விஷயங்களிலே நீங்கள் நுழைந்து செயல்படுங்கள், நல்ல நன்மையை செய்வதற்கு நீங்கள் முற்படுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, காலையிலே ஒருவன் மூமினாக இருப்பான், மாலையிலே அவன் காற்றாக விடுவான். மாலையிலே ஒருவன் காற்றாக இருப்பவன் காலையிலே அவன் மூமினாக இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அவருடைய உலகத்தினுடைய நோக்கங்களுக்காக மாற்றத்தையே விட்டு விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு குழப்பமான காலகட்டத்தில் நீங்கள் நல்ல வழியிலே முனைப்பு காட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக எச்சரிக்கையாகவும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் குழப்பம் இருக்கும். காலையில் ஒருவன் நல்லவனாக நமக்கு தெரிவான், மாலையில் பார்த்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை வரம்புகளை மீறியவனாக நாம் நடக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். மாலையில் ஒருவன் நல்லவனாக இருப்பான், காலையிலே அல்லாஹ்வுடைய கட்டளை மீறியவனாக பார்க்கிறோம். இப்ப இது மாதிரியான ஒரு குழப்பமான காலகட்டத்தில் நல்லவர்கள் நல்லதை செய்ய முற்படுகிற போது ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். எங்கு பார்த்தாலும் தீமை, எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் மதுரந்தோடு, எங்கு பார்த்தாலும் சூதாட்டம், எங்கு பார்த்தாலும் பட்டியல் கொடுமை, வரதட்சணை கொடுமை என்றெல்லாம் அவன் பார்க்கிறதெல்லாம் பாவத்தினுடைய விருப்பங்கள் பார்க்கிற போது அவன் தன்னை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு ஒருவன் கூப்பிட மாட்டான். அவன் எல்லாமே மோசமா இருக்கு, நான் மட்டும் நல்லவனா வாழுமா என்ற ஒரு நிலையை தன்னை உட்படுத்திக் கொள்கிறானே. அது மாதிரியான ஒரு குழப்பமான காலகட்டத்தில் நீங்கள் நன்மைகளிலே உட்படுங்கள், உழைப்பு காட்டுங்கள், முயற்சி செய்யப்படுங்கள். உடல் நோக்கங்களுக்காக மாற்றத்தை விட்டு விடுவானே, அப்படிப்பட்ட பாதைகள் அறிந்த உலகத்தில் நீங்கள் நல்லவர்களாக வாழ முற்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் மதுக்கடையிலே உட்கார்ந்து கொண்டு நல்ல விஷயத்தை அவர் செய்ய முடியுமா? ஒரு மதுக்கடையை அவர் வாடகைக்கு விடுகிறார், வாடகைக்கு விட்டவனை பார்த்து நல்லவரை நாம் நல்லவர் சொல்வோமா? அதே ஒரு விவசாயத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு நம்முடைய வீடுகளை வாடகைக்கு விடக்கூடியவர்களே அவர்கள் அந்த பாவத்தை செய்யவில்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? வட்டி கடைக்காக வேண்டி அவருடைய கட்டடத்தை வாடகைக்கு விடக்கூடியவர்களே நல்லவர்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு கட்டத்தில் அவரை பார்க்கிற போது நல்லவர்களாக இருக்கிறார்கள், இன்னொரு விஷயத்திலே பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறிட்டு
செய்தியை மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப அந்த நன்மைகளை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? இந்த ஒரு செயலை எடுத்து பார்க்கிற போதும் அது மற்றவர்களை நாம் பார்க்கக்கூடாது. நாம் நியாயமாக நடக்கிறோம், நீளமாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்கும் போது குறிப்பிடுவதற்கு ஏராளமான நபர்கள் நம்மை குறிப்பிடுவார்கள். கால சூழலும் அவர்கள் வாழ்வதும் பக்தி வாழ்க்கையை மற்றவர்களை ஒருவன் தன்னை நல்லவனாக வாழ்வதற்கு அவர்கள் முட்டுக்கட்டை போடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழலிலே நீங்கள் எப்படி எல்லாம் நன்மைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நன்மைகளுடைய வழிமுறைகளை மக்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஓகை பெறுவதற்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வை நம்ம நெருங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஓகை பெற்றால்தான் இங்கேயும் மறுமையும் சுத்தமாக இருக்க முடியும் என்பதனால நோக்கம். அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கான வழி என்ன என்று அவர்கள் மக்களுக்கு சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ்வே சொல்வதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? என்னுடைய நேசம் இருக்கிறார்களே, என்னுடைய நேசங்களை யார் படைக்கிறார்களோ அவர்களிடம் நான் போற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? அவர்களா? தர்காக்கள் சமாதியில் உண்டாயிருக்கிற அவர்களா? அவர்களை குறித்து நாம் சொல்ல முடியாது. அவர்களிடத்தில் கூட இருக்கிறார். வாழ்கிற காலங்களில் எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு பகைமை பாராட்டாதீர்கள். அப்படி நீங்கள் பகைமை கொள்வீர்களா நான் உங்களிடத்தில் போர் செய்வது போல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழியை சொல்கிறான். அல்லாஹ்வால் இடப்பட்டிருக்கிற கட்டளைகளை அவன் செய்கிறானே, செய்வதன் மூலமாக தான் அல்லாஹ்வை நெருங்குவான். வேறு எந்த ஒரு பொருளை கொண்டும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. உலகத்தில் ஒரு மனிதனுடைய சுவாசத்தை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? முடியாது. அவருடைய நல்லங்களை கொண்டுதான். அல்லாஹ் அவனுக்கு கடமையாக இருக்கிறானே, அந்த கடமைகளை கொண்டுதான் அவன் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்று சொல்லிவிட்டு உபரியான வணக்கத்தின் மூலமாக நபியான சுன்னத்தான வழக்கம் இருக்கிறது. இந்த உபரியான வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை தருகிறான். நீங்கள் புரிந்து நன்மை செய்யுங்கள் என்று விளக்குவதற்காக வேண்டி இதையெல்லாம் ஒன்றாக அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். அப்படி உபரியான வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அன்பை கொள்வதற்கு முயற்சிக்கிறானே, அவனிடத்தில் அல்லாஹ் எப்படி இருப்பானா? அவனுடைய கண்களாகவும் அவன் பிடிக்கிற கைகளாகவும் அவனிடத்தில் கால்களாகவும் அல்லாஹ் அவனை ஆக்குகிறான். அல்லாஹ் அப்படி பழகிக் கொள்கிறான். அவனை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவன் கேட்கிறான், அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு கேட்கிறான், பாதுகாப்பு அவனுக்கு அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய ஓகை பெறுவதற்கு, அன்பை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அத்தனை வழிமுறையும் ஒரு அடியான் செய்ய வேண்டும். ஒரு மூமியாக இருப்பவர் தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் உலக வாழ்க்கை என்ற ஒரு லட்சியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களானால் உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் சீராக்குவான். உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் தருவான். நிம்மதியான வாழ்க்கை தருவான். மனநிலையை தருவான். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் வெற்றியை தருவான். எல்லாவற்றை விட மனநிலையிலே அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான் என்ற அந்த கருத்துப்பட அல்லாஹ் நன்மையான விஷயங்களை நீங்கள் கூண்டுங்கள், நன்மையான விஷயங்களை செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்வதாக அவர்கள் நமக்கு வெளியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா சென்ற வாரம் சொன்னேன், தர்மத்துடைய வகைகள் இதெல்லாம் தர்மம் என்று சொன்னார்களோ அந்த தர்மத்தை நாம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் நன்மை நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு செயலும் அடைந்து கொள்ளலாம். மனிதனுடைய வாயில ஒரு கவனம் உணவு கூட தர்மம் என்று சொன்னார்கள். வாயில கிடைக்கிற மனிதனுக்கு எளிவடைக்கக்கூடிய பொருளை அகற்றுவதும் தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து சிரிப்பதை அதிகமாக சொன்னார்கள்.
எல்லா நன்மைகளும் தர்மமாகும் என்று சொன்னார்கள். அதற்கு எல்லா நன்மைகளும் தர்மமாக்கக்கூடிய வகையில் நன்னாசிரியர்கள் நன்மையான சேவை செய்கிற போது அதை தர்மத்தினுடைய வகையில் எந்த ஒரு கொள்கை முறைகளும் பேசியிருக்கிறார்களா என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள். எந்த ஒரு செயலை கொண்டாலும் ஒரு சகோதரரை பார்த்து திருப்பதி தர்மம் என்று உலகத்தில் எந்த வளர்ச்சி தரவில்லை. மனிதனுடைய வாயிலை குட்டுகிற ஒரு கவலை உணவளிக்கிறதே அது தர்மம் எந்த உலகத்தில் யாரும் தரவில்லை. மனிதனோடு தாம்பத்திய உறவை ஈடுபடுவது தர்மம் என்று சொன்னார்கள். அது உலகத்தில் எந்த மத்தியாரும் சொல்லித் தரவில்லை. அவ்வளவு நன்மைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதனால் நாம் அதை போட்டி போட வேண்டும். வேறு மாற்று வழியில் நாம் கேட்கக்கூடாது. மனைவி இல்லாமல் வேறு எந்த ஒரு வழியிலும் ஒரு மனிதன் வேறுபாடையானால் எப்படி அல்லாஹ் நம்பிக்கை இருக்கிறானோ அதுபோல நன்மையான விஷயங்களை நாம் முனைப்பு காட்டுகிற போது நன்மையை அல்லாஹ் தருவான் என்று நாம் இந்த வாரத்திலே அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு சொன்னோம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், உள்ளு மகரூபின் சதகா, எல்லா விதமான நன்மைகளும் தர்மமாகும் என்று சொன்னார்கள். தர்மத்தை பற்றி பேசுகிற போது வெறும் தர்மம் வந்து செய்ய இருக்கவில்லை. அதற்கு முன்னால் நீங்கள் என்ன நிலையை அடைய போகிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டி ஞாபகப்படுத்தி தர்மம் செய்ய, தர்மம் செய்வதற்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த நன்மையில் சொல்கிறார்கள். எப்படி மக்கள் சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் அத்தனை பேரும் வறுமையில் அல்லாஹ்விடம் பேசியே செய்கிறீர்கள். எல்லாருமே பேசுவார்கள். அது யாரும் தெரிவிக்க இல்லை. எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறீர்கள். பேசுகிற போது மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த உலகத்தில் ஆங்கிலம், கன்னடம், தமிழ், உருது, மலையாளம் எத்தனையோ மொழிபெயர்க்கிறது இல்லையா? அல்லாஹ்விடத்தில் பேசுகிற போது அங்கே மொழிபெயர்ப்பாளர் இருப்பார்களா? அல்லாஹ்வுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய அறிவிப்பார்களா? அல்லாஹ் என்பதை நமக்கு மொழிபெயர்க்கக்கூடிய இருப்பார்கள் என்று சொன்னால் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப அனைத்து மொழிகளையும் அல்லாஹ் அறிவான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறீர்கள். அதற்கான மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வலதுபுறத்தை பார்த்தீர்கள். அங்கே நீங்கள் உலகத்தின் பின்னணி காண்பீர்கள். இடது புறத்திலே பார்த்தீர்கள். அங்கே உலகத்தில் நீங்கள் பின்னணி காண்பீர்கள். உங்களுடைய முகத்திற்கு நேராக பார்த்தீர்கள். நரகத்தை தான் பார்த்தீர்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஒரே ஒரு பேருக்கப்படக்கூடிய ஒன்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நடந்து நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு சின்ன பேருக்கப்படா இருந்தா அதையாவது பொறுத்து என்ன செய்யணும்? நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தர்மம் செய்யுங்கள் சொல்லி தர்மத்தினுடைய சிறப்பை இப்படி மதுரையில என்ன நடக்க இருக்கிறது என்பதை சொல்லி மக்களுக்கு அனுமதி இப்படி நீங்க தர்மம் செய்யுங்க என்று நன்மைக்கு போட்டு போடுகிற விஷயத்தை ஒன்றை சொன்னார்கள். அப்போ அடுத்த கேள்வி வருது இல்லையா? ஏழைகள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு உணவு, ஒரு வேலை உணவு சாப்பிடக்கூடியவர்கள் ஒரு வேலைக்கு பலத்தை கொடுப்பது கூட தகுதியற்றவர்கள் தான். அவங்களால ஒரு வேலைக்கு பலம் கொடுக்க முடியாது. தாய்க்கு இருந்தால்தான் மக்களுக்கு தர்மம் செய்ய முடியும். தர்மம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. தன்னிடத்தில் ஒரு வேலைக்கு பலம் கூட இல்லை என்று சொன்னால் அப்ப என்ன செய்யறது? அப்ப கூட நன்மைக்கான வழியை சொல்லி தந்தாங்க. நல்ல வார்த்தை செய்து அது தருமம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. உலகத்துல எந்த ஒரு மதத்திலும் இப்படி சொல்லி தரவில்லை. நல்ல வார்த்தை பேசுவது தர்மத்தை சொல்லி தரப்பட்டிருக்கிறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல யாருக்கே ஒரு பொருளை கொடுப்பதற்கு தர்மம் செய்வதற்கு ஒரு அற்ப பொருள் கூட உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீ செய்ய வேண்டியது அதுக்கு என்ன? நல்ல விஷயத்தை கேட்டு கடிச்சிருக்கிறதாக ஒருத்த வந்து தர்மம் யாராவது கேட்டால் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வான், நெருக்கமாக்கி தருவான் என்று நீங்கள் அவர்களுக்கு அந்த வார்த்தையை வேண்டுமே தவிர அவர்களை கைது பேசாதீர்கள். நானே வேலை, நானே சிறப்பாக இருக்கிறேன், இவனே அவருக்கு ஆதரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான மனது போதுகிற மாதிரியான வார்த்தைகள் உங்களுடைய வாயை விடக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு மனிதனை கொடுக்கிறது பார்த்தீங்களா இஸ்லாம்? இஸ்லாமிய மார்க்கம் பிறருடைய விஷயத்தில் எப்படி நீங்கள் அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் செய்தால் நீங்கள் நன்மை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை இந்த ஹதீஸிலே அழுத்தமாக சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள். நீங்க ஒரு பொருளை கொடுப்பது கூட முடியலையா? நல்ல வார்த்தை பேசுங்க அப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தை பேசினால் கூட தர்மம் என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்திலே சந்தோஷமாக வாழ்த்து சொன்னால் நீங்க நல்லா இருக்க துவா செய்வது, துவா செய்யக்கூடிய வார்த்தை கூட நன்மை பெற்று
பெறுகிறது. அவருடைய உள்ளம் அமைதி வரும், சாந்தி வரும். அதை கேட்டு அவர்கள் மனநிலை அடைவார்கள் என்ற அடிப்படையில் நல்ல பேசி தர்மத்தை தேடுங்க, நன்மை தேடுங்க என்று சொல்லி ரசூல் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆலயம் போவது போல் ஒரு மரம் ஒதுக்கீடு மூணாவது பாறையில போய் கொடுக்கிற போது மரத்தோடைய கிளை ஒன்று ஒழித்து கீழே கிடைக்கிறது. பெரும்பாலும் என்ன செய்வோம், அது யாராவது எடுத்து போடுவார்கள் என்றுதான் பெரும்பாலான சகோதரர்கள் அதை கடந்து தாண்டி போவார்கள். யாரேனும் அதை எடுத்து அனைத்து அந்தளவுக்கு போடுவதற்கு முயற்சிப்பார்களா? வாகனத்தில் போகக்கூடிய, செய்தியில் போகக்கூடியவர்கள், பைக்கில் போகக்கூடியவர்கள், காரில் போகக்கூடிய, காரில் போகக்கூடியவர்களோட கொஞ்சமாவது செய்தியா போயிடலாம் என்று நினைப்பார்கள். மரத்துடைய கிளை உடைந்து கீழே இருந்தால் அப்புறப்படுத்தி போடுவதற்கு யாரும் போடுவதில்லை. யாராவது சிலர் நல்லாமை அறிவியவர்கள், சுண்ணத்தை பேரக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த காட்சி காண முடிகிறது. ரசூலா சொன்னார்கள், என் வாதியில் போகிற போது பிறருக்கு தொல்லைகளுக்கு ஒரு பொருளை அகற்றுவதற்கு சொன்னார்கள் இல்லையா, அதே போல மரத்தினுடைய கிளைகள் மரமோ ஒடிந்து கீழே இருந்தால் அதை அகற்றி போடுவதன் மூலமாக அதுதான் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவருக்காக நன்றி பாராட்டுகிறார் என்று நபிகள் சொன்னார்கள். நாம் சிரிக்கிறோமா? நாம முடிந்த அளவுக்கு எதை செய்வோம் கேட்டால், நாம நம்முடைய வீட்டு வாசல தெருவுக்கு கொண்டு போக பார்ப்போம். நமக்கு ஒரு இடையே அந்த அளவுக்கு நாம் வீடு கட்ட பார்ப்போம். அதையும் தாண்டி தெருவுல போய் வாசல் வைக்கிறது, எதையெல்லாம் மக்களுக்கு எளிவு ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆகியத்துக் கொள்வது, இது மாதிரியான கலாச்சாரத்தும் நம்ம இருக்கிறது. அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, இஸ்லாமிய பண்பாடு அல்ல, மனிதனுக்கு செய்யவில்லை என்ற மக்கள் ஒரு மரத்தினுடைய கிளை வந்து கீழே வந்தாலும் பிறகு தொழில்கூடாது என்று நினைக்கக்கூடியவன் உண்மை முஸ்லீம் என்ற கருத்துப்பட அதை அகற்றி போட்டால் அல்ல அவனுக்கு நன்றி பாராட்டுவான் என்று அவர்கள் அழகாக இருக்கின்றார்கள். ஆனா இன்றைய சமுதாயத்தை பொறுத்து கேட்டால் மனிதன்கிற ஒரு சின்ன சின்ன தேவைகள் அரசாங்கம் நாம் பெறுவதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ள எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆயுதம் என்ன? மறியடிக்கிறார்கள். மறியடிக்கிறால் யார் பாதிப்பார்? பொதுமக்கள் பாதிப்பார்கள், வயல்கள் பாதிப்பார்கள், மாணவர்கள் பாதிப்பார்கள், அலுவலக ஈடுபடக்கூடிய பொதுமக்கள் பொதுவாக எல்லாரும் பாதிப்பார்கள். பாதிக்கப்படக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடாது என்று ஒரு மரத்தை எப்படி எடுத்து போவதன் மூலமாக ரசூலா உணர்த்தினார்களோ அதிலிருந்து நாம் சட்டம் எடுத்து மறியடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னொருவருக்கு இடைவெளிதான் ஒரு நிலையை சமுதாயத்தை பார்க்கிறோம். ஆகிட்டால் வெற்றி கொள்ளுமா? நாம் பல விஷயங்கள் அசாதாரணம் சொல்கிறோம், நோக்கடிக்கிறோம், எல்லாம் கிடைக்கிறார்களோ அதை பெரிய நிலையை கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்கிற போது மறுமை இல்லை மட்டுமல்ல, மறுமையிலே பாதிக்கப்பட்டவர்கள் இவன் இந்த விஷயத்தில் இப்படி வந்து துரோகம் அளித்தார், இறைவன் காரியம் சொல்கிற போது நீதியாக இருக்கக்கூடிய ரப்பலானி, நீதி இருக்கக்கூடிய ரப்பலானி அங்கே நீதி வந்து தவற மாட்டான். யாரெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதோ, யார் பாதிப்பு உள்ளார்களோ அவர்கள் அங்கே அந்த வழக்கு கொடுக்கப்படும், அங்கே நீதி விசாரணை செய்யப்படும், அதனால் நீதி அளிப்பான் என்று திருமறையினால் அதிகம் அந்த கருத்தை தெளிவாக வைத்திருக்கிறது. அப்ப அதை நம்ம கவனம் எடுக்க வேண்டாமா? நன்மைக்குரியெல்லாம் நீ தேடணும். நன்மை தேடுவது தொழில மாத்திரமல்ல, தர்மத்தில் மாத்திரமல்ல, இன்னவரை ஏராளமான விஷயங்கள் சூழல் செய்யல, எல்லாம் பொருட்கள் வாங்கல், நடைமுறை, உறவு முறைகள், வியாபாரம் எல்லாவற்றிலும் நன்மை தேடக்கூடிய வகையில் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் தந்திருக்கிறார். நீங்க நன்மை தேடுங்க என்று இஸ்லாம் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மிருகங்களை பார்த்தீங்களா, நீங்க அடிக்கடியே நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். பயானவர்கள் சொல்கிற போது முந்தைய ஒரு காலத்தை இரவு சமுதாயத்தில் ஒருவர் ஒரு பாதையை போகிற போது தண்ணீர் தானத்திற்காக வேண்டி கிணற்றிலே இறங்கி தண்ணீர் நடத்தினார். மேலே வந்து பார்க்கிற போது நாய் தாமத்தால் அது நாட்டு வளர்ந்து போய் ஜீவமண்ணை நம்பிக் கொண்டிருந்தது. அவர் காற்று திரும்பி உள்ள போய் தன்னுடைய காதுவையை கலட்டி தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரை நாட்டினுடைய வாயிலை ஊட்டி கொடுத்தார். இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நடந்ததை ரசூலுல்லாஹி அப்படி ஊட்டி கொடுப்பதை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு நன்றி பாராட்டி அவரை அல்லாஹ் மன்னித்தார். இதை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ்வே தூதரே, இன்னல்லாஹ் மகானியா, இந்த விருதுகளுக்கு நாங்கள் நன்மை செய்வதும் நன்மையா? விருதுகளுக்கு ஏதாவது செய்தா இதை கூட அல்லாஹ் நன்மையாக தருவானா அப்படின்னு கேள்வி சொன்னாங்க. ஈரமான ஈரனுடைய ஒவ்வொரு பிராணிக்கும் அல்லாஹ் நன்மை தருகிறான். நாங்கள் சொல்லியிருக்கிற போது கருத
எத்தனையோ வீடுகளை பார்க்கிற போது இந்த வீட்டினுடைய ஆடு அடுத்த வீட்டுல போய் அந்த குளத்துல தண்ணீர் வாய் வந்துட்டா தண்ணீரை அந்த ஆற்றுல அடித்து விரட்டக்கூடிய ஒரு காட்சி முஸ்லீம் குடும்பங்களை பார்க்கிறோம். இந்த வீட்டினுடைய பிராணி அடுத்த வீட்டு போயிடக்கூடாது சண்டை, இந்த வீட்டு பிராணி அடுத்த வீட்டினுடைய விழாவில் சாப்பிடக்கூடாது சண்டை. அப்ப அதுக்கு அடிமையில்லாமல் அத்துணையை சாப்பிடுவதை எப்படி கண்டிக்காம கண்டிக்கக்கூடாது இருக்கிறது. நமக்கு தொல்லை தருவதை அதை கண்டிக்காமல் இருந்தாலும் கூட ஈரனுடைய ஈரமான ஒவ்வொரு பிராணிக்கும் அல்லா குடி தருவான், நமக்கு குடி தருவான் என்று சொல்லுகிற போது அதற்கு அறிவில்லை. அது நம்ம வீட்டு தோட்டத்தில் சாப்பிட்டு நம்ம வீட்டுடைய அந்த குளத்தை தண்ணீர் இருந்துட்டு அதுக்காக வேண்டி பிராணி அடிக்கலாமா? பிராணி செஞ்சலாமா? நாட்டுமா போடுறாங்க, நாட்டுமா போன ஆடு இப்படி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இதை இஸ்லாமிய மாற்று வன்மையா சந்திக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு தண்ணீர் கொடுத்ததனால் அவர் சுத்தம் என்று சொன்னார் என்று சொன்னால் நீங்களும் அதை செய்ய நன்மை தேடலாமே. ஏன் விடுதலை கூட நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் உங்களுடைய மாற்றத்தை இஸ்லாமிய மாற்றத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள், நன்மைக்கு முந்துங்க என்று அவர்கள் இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்லங்க, அண்டை வீட்டார்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு நாம் நடக்கிறோம் நம்முடைய எந்திர கையில் பார்க்கணும். அண்டை வீட்டார்கள் பெரும்பாலான குடும்பங்கள் அண்டை வீட்டில அடிப்படை இருக்கிறதா இல்லையா கூட பார்க்க மாட்டார்கள். அவங்க எங்கே போனா என்ன, செத்தா என்ன, பொறுத்தா என்ன, எனக்கு என்ன, எனக்கு நான் சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், என்னோட கற்றுக்கணும், பக்கத்துல நான் தரமாட்டேன் என்ற நிலையில் தான் பெரும்பாலான குடும்பங்களுடைய போக்கு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக பெண்களை பார்த்து சொன்னார்கள், முஸ்லிம் பெண்களே நீங்கள் ஈமான் கருணாநிதிகள் ஒரு ஆற்றுடைய குழம்பு இருக்கிறது, அதை குழம்பு எடுத்து காராக குழம்பு செய்து அந்த குழம்பை கொடுப்பது கூட நீ ஈமான் கருதாது, வாங்குவதை ஈமான் கருதாது. இப்ப நான் ஒரு பொருளை கொடுக்கிறேன், அதை நீங்க எனக்கும் பொருளை தருகிறீர்கள், வீட்டில் இருக்கும் குழம்பத்தை நீங்க வச்சு கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுல தண்ணீரை கிடைக்காது கொடுங்க, பக்கத்து வீட்டார்களை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இதன் மூலமா நீங்க நன்மை அடையலாம். நன்மை எப்படிலாம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது? தொழுகை மட்டும்தான் நன்மை, ஜக்காத் கொடுத்ததான் நன்மையா, நீங்க மதத்துகள் செலவு செய்த ஹஜ்ஜுதான் நன்மையா, உன் வீட்டுக்கு வசதியே நன்மையாக இருக்கலாம். அண்டை வீட்டாளர் உருக்கக்கூட அவருடைய இன்னொருங்களை பங்கெடுத்துக்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் சொல்லித் தந்திருக்கிறது. எத்தனையோ வளர்ந்துருக்கிறோம், குறிப்பா பெண்கள் ஆண்கள் கூட வெளியே வேலைக்கு சொல்வார்கள். அக்கபக்கத்தில் என்ன நடக்குது தெரியாது. பெண்களுக்கே குறிப்பாக பார்த்து சொன்னார்கள், முஸ்லிமான பெண்களே பக்கத்து வீட்டுக்கு போனது என்று சொன்னார்கள். அந்த மாற்றத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடியதாக எந்த அளவுக்கு அதுல கவனமா இருக்கணும். நன்மை கிடைக்கக்கூடிய விஷயத்தில் அவன் பக்கத்துல ஒரு வீடு உணவு பசித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீ வைத்து நினைப்பாங்க. அப்ப நன்மை தேவைக்கூடிய விஷயத்தில் இப்படி நீங்க கவனமா இருக்கணும். அதை சொல்லப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, நம்முடைய கடைகளை வேலை காத்திருப்பாங்க, நம்முடைய வீட்டுக்கு வேலை காத்திருப்பார்கள். இந்த வேலை காலத்துல கூட நீங்க எப்படி நடந்துக்கிறாங்க? உலகத்துல எந்த ஒரு மாற்றம் இருந்தாங்க. வேலை காலத்துல எது நடக்கும் அதிகபட்சமா சொன்னா வேலை காலத்துக்கு கூடிய சில ரைட்டுகளை அதுதாங்க சட்டமா இருக்கிறது. அது அல்லாம கூடுதலாயிருப்பார்கள். அந்த அரசாங்கம் போட்டுக்கிற சட்டத்துல கூட முதலாளி தொழிலாளிக்கு வேலையில உதவணும். உலகத்துல எந்த ஒரு நாட்டு சட்டத்திலும் இருக்குமா? நீங்க பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதலாளி இருக்கிறா, தொழிலாளி இருக்கிறா, தொழிலாளி இருக்கக்கூடிய வேலையில நீங்களும் பங்கெடுத்துக்க, சம்பளம் சொல்றேன், அவர் வேலைக்கு சேர்த்துக்க, அது நீங்க வேலை செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்த சட்டம் உலகத்தில் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் சொன்னார்கள், அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய விஷயத்துல சஹாபாக்கள் கண்டுபிடிக்கிறாங்க, இஸ்லாத்தை சிறந்த செய்கிறது என்று சஹாபாக்கள் பேசும்போது சொன்னார்கள். அடிமைகளை பல விஷயங்கள் இருக்கிறது, பல சிறப்புகளை நன்மார்களை சொல்லும்பொழுது இதையும் சொன்னார்கள். அடிமைகளை விடுதலை செய்வது
இன்னைக்கு நடக்கிற சமுதாயத்துல ஒரு முஸ்லீமுடைய கடையில ஒரு கோழி கடை, ஒரு இறைச்சி கடை, ஒரு மனைவி கடை, ஒரு டீ கடை, ஒரு வளர்த்தாப்ப வெயிட்டு கடை, ஒரு ஜவுளி கடை, ஒரு மனைவி கடை, இதெல்லாம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை அவர்கள் ஒரு சின்ன சின்ன தப்பிச்சா கூட அந்தவே திட்டுகிற ஒரு காட்சி பார்க்க முடியாது இல்லையா? அசிங்கமா தன்னுடைய தொழிலாளர்கள் செய்கிறார்கள், புரிஞ்சா அடிக்கவும் செய்கிறார்கள். அது எப்படிப்பட்ட தொழிலாளிகள் சொன்னா படிக்க அனுப்ப முடியாத சின்ன சிறார்கள் 12, 10, 13 இந்த மாதிரி வைக்கக்கூடிய தொழிலாளர்களை வேலை சமர்த்தி தொழிலாளர் வேலை சமர்த்தக்கூடாது இந்திய நாடு சட்டம். ஆனால் இஸ்லாமிய நாடுகளை ஏற்றுக்கொள்வது போல சொல்லக்கூடியவர்கள் அந்த தொழிலாளர்களை வைத்து அவர்களை அழைத்து உதவி திட்டி ஏற்றி எந்த அளவு பொறுமைப்படுத்துகிற காட்சியை காண முடிகிறது. அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருவர் முழுமையாக பின்பற்றினார் என்று சொன்னால், நன்மையை பெறுவதில் உழைப்பு காட்டுவார் என்று சொன்னால் எல்லாமே சுத்தமாயிருப்போம் என்ற கருத்து நபிகள் உன் வேலையாளர்களை நீளமான கருத்தின் மூலமா நீ நன்மையை தெரிவிக்க இப்படி வச்சிருந்தார்கள். அது மட்டுமல்லங்க, அது மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அல்லாஹ் நம்மை விட்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் நடக்கக்கூடிய நடை, நாம் உடுத்துகிற உடைகள், நாம் பேசுகிற பேச்சுக்கள், நம்முடைய கொடுக்கல், நம்முடைய உறவு முறைகள், இப்படி எதை எடுத்துக் கொண்டாலும் அதில் நன்மையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. நீங்க முப்பொன்றிலும் ஒரு கவனம் செலுத்தணும். சொன்னாலே இல்லையா, ஈமானுடைய நிலைகள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட அந்த 60க்கும் 70பட்ட நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நன்மையிலும் நாம் தனி கவனம் செலுத்தி நாம் நடைபெறுவோம் என்று சொன்னால் நம்ம ஏராளமான நன்மைகளை எடுத்துக் கொள்ள முடியும். நன்மைகளை தேடுவதற்கு சில தவறு இருக்கிறார்கள். தொடர்புடையவர்கள் வேறு எதை நன்மை இருக்கும்? விக்கல் சொல்லி தரப்படும். விக்கல் நீங்க இத்தனை முறைகள் செய்தால் ஒரு நன்மை இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன தர்மம் நீங்க அதை செய்வார்கள். அதுக்கப்புறம் என்ன நோக்கு வச்சா தர அதை செய்வார்கள். அதுக்கப்புறம் என்ன அது செய்தால் அதை செய்வார்கள். மேற்கொண்டு என்ன நன்மை இருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி வாழ்க்கை நம்மளுக்கு வந்துடணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்மளுக்கு வந்துடணும். வருமானம்னா எப்படி? அன்றாட நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இஸ்லாம் வந்துவிட்டால்தான் இந்த நம்முடைய வாழ்க்கை சுபிச்சமான வாழ்க்கையாக சொல்லி இஸ்லாமிய மாற்றம் சொல்லி தருகிறது. அது மட்டுமல்ல, சொன்னார்கள் உன் வீட்டுல ஒரு மனிதன் சொல்லும் பொழுது நீங்க நட்டு வைக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்திலிருந்து ஒரு மனிதனோ ஒரு மிருகமோ சாப்பிட்டா, ஒரு பறவையோ சாப்பிட்டால் அதற்கான தர்மம் உங்களுக்கு எழுதப்படுகிறது. இப்படி எல்லாம் இஸ்லாமிய மாற்றம் சொல்லி தருகிறது. நம்ம வீட்டுல ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம், தண்ணி ஊற்றி வளர்க்கிறோம். அதுல ஒரு மனிதன் சாப்பிட்டாலும் சரி, அதுல ஒரு பறவை சாப்பிட்டாலும் அதற்கான நன்மை உண்டு என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஆனா இன்னைக்கு பல ஊர்களை நம்ம பார்க்கிறோம். இந்த வீட்டில் பிடிச்சாங்களா, இங்க இருந்து காலை கணிக்கு போகும்போது அந்த மரத்தை அப்படி வேரோடு பிரிங்கி ஒன்று எடுத்து போயிருக்கிறார்கள். அதுல நிறைய காப்பாற்றிருக்கிறார்கள். ஏன் நான் தானே வளர்க்கிறேன், நான் தானே தண்ணி ஊற்றுறேன், நான் விட்டுட்டு போதா இப்படிலாம் எதுவுமே கேட்டுக்கிறார்கள். இப்படி செய்யக்கூடாதுங்க. சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதனோ ஒரு பறவையோ சாப்பிட்டால் அது உங்களுக்கு தர்மமாக ஏற்படும் என்று சொல்வதை கேட்கும் கூட சிலர் செய்கிறார்கள். மரத்தை வேரோடு பிடித்து தாக்கி போகக்கூடிய ஒரு காட்சி காண முடியும். என்ன செய்கிறார்கள்? எல்லாம் எனக்குதான் வேணும், வேறு யாரும் போயிடக்கூடாது. நான் சம்பாதித்த என்னோட இருக்கணும், என்னுடைய ஒரு பைசா கூட பிறர் சாப்பிட்டு விடக்கூடாது, யாருக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் நான் நடக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இஸ்லாம் முஸ்லிம்கள் தங்களுடைய செயல்பாடுகளை எல்லா விஷயங்களும் சுருக்கிக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் மற்ற விஷயங்கள்ல போதனை செய்வது போல அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி பின்பற்ற வேண்டும், நடக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னதை போல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம் உழைப்பு காட்டுகிற போதுதான் மறுமையில் என்ன விஷயமாக அல்லாஹ் நமக்கு தருவோம். இந்த விஷயங்கள் சில தப்புகளை இருந்தாலும் தவறுகளை எடுத்திருந்தாலும் இதையெல்லாம் உண்மையாக பெரிதாக எடுத்துக்கொண்டு நம்முடைய சொந்தங்களை நிறைவேற்றுவதற்கு இது வழிவகுக்கும் என்பதால் நாம இன்னும் நன்மையான காரியம் என்ன இருக்கிறது என்பதை வரக்கூடிய சுமார்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எட்டுபாவல் மையத்தை சலாத்து
3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன என்று சொன்னார்கள். என்ன 3 விஷயம் என்று கேட்டால், அவருடைய குடும்பம், அவருடைய செல்வம், அவருடைய செயல்கள், இந்த 3ம் அவனை பின்தொடர்கிறது. 2 அவனை பின்தொடர்கிறது, 1 சென்று விடுகிறது என்று சொன்னார்கள். அது என்ன கருத்துக்கிறீர்கள்? அவனுடைய செல்வமும் அவருடைய குடும்பமும் அவனை பின்னே வந்து விடுகிறது. மையத்து கொண்டு போனோம், குடும்பமே போனா கூட குடும்பம் தெரிவிக்கிறோம், அவர் தேர்ச்சி வந்த சொத்தும் அவருக்கு போவதில்லை. 2ம் தெரிந்து வளர்க்கிறது. அவரோடு செல்வது என்னன்னு கேட்டா, அமல்தான், நல்ல செயல் தான் போய் சேருவோம் அப்படின்னு அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அப்ப நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது சொன்னது போல 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் நன்மைகளை செய்ய முடியுமோ அதை தினந்தோறும் அன்றாடக்கூடிய நன்மைகளை நாம் முறைப்படி தெளிவாக தெரிந்து செய்யக்கூடிய ஆசைகள் தர வேண்டும். அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மறுமையுடைய நகரக்கூடிய அந்த தண்டனை பற்றியும் மறுமையில் மனிதன் படக்கூடிய அவசியங்களை பற்றியெல்லாம் பல துமாக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல்வேறு புத்தகங்களை வாங்கி படித்திருப்பீர்கள். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கையை இருக்கிற போது இந்த உலக வாழ்க்கையை ஒரு துச்சமாக அர்த்தமாக நாம் எடுத்துக்கொண்டு மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உரை முடிவதற்கு முன்னால் ஒரு அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அறிக்கை கேட்டா, கோயம்புத்தூர்ல இருந்து பள்ளிவாசனுடைய வசூலுக்காக வேண்டி ஒரு புலவர் வந்திருக்காங்க, பள்ளிவாசல் வந்திருக்காங்க. அந்த கோவை முடிச்சுப்பிடிவு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி கொஞ்சம் நிலத்தை வாங்கினாங்க 12 லட்சம் ரூபாய்க்கு. அதுல கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. நீ 7 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதுல ஒரு கொஞ்சம் காலி இடத்தை எடுத்துக்காட்டு சொல்றாங்களா, உங்களால கடன் கொடுக்க முடியலன்னு அந்த இடத்துக்கு நீங்க பணம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாங்களா. அப்ப அந்த பணத்தை கொடுப்பதற்காக எடுத்து கொடுத்துட்டா பள்ளிவாசலுக்கு இடம் இல்லாமல் போயிடும், அரசாங்கத்துக்கு இடம் இல்லாமல் போயிடும் சொல்லி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அந்த சகோதர பள்ளிவாசல கட்டுவதற்காக வேண்டி அந்த சமாஜம் அனுப்பியிருக்கிறார்கள். பள்ளிவாசலுடைய கட்டுமான பள்ளிக்காக வேண்டி இன்னும் அந்த இடத்தை கொடுப்பதற்கும் கட்டுவதற்கும் ஏராளமான செலவுகள் இருப்பதால் கட்டுமான பள்ளிக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். நீங்க வந்தக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு கொடுப்பதற்காக வேண்டி நீங்க தாராளமாக அல்லாவுடைய பாதையில செலவு செய்யுங்க என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.